யோ ஃபேம், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலி ஈவினிங் ஆயிடுச்சு. அங்கேருந்து மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மத்தியானம் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் பிக் பண்ணி நாகூர் வர்றது இன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. இன்றைக்கி நைட் ரைடு. ஆக்சுவலி நைட் தான் கொடைக்கானல் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நைட்னா ஏர்லி மார்னிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். நைட் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். ஸோ இப்போது வந்து அப்டா மார்க்கெட் தாண்டி அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஹைவேல ஏறினப்புறம் இந்த டோல் தாண்டி நாகர்கோவில் ஒரு டோல் இருக்குது. அந்த டோல்கேட் தாண்டின உடனே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. என்னென்னா எல்லோரும் லைனப் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படி கிளம்புற மாதிரி. ஏன்னா 2 காரும் வருது, எங்களோட 2-3 கார் வருது. பேக்கப் வெஹிக்கிள்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த கார்லேயும் ஆட்கள் இருக்காங்க. பசங்க கொஞ்சம் பேர் காரில் வராங்க. வெளியே எப்போ போனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸ்பீடாக போகாதீங்க, பார்த்து ஓட்டுங்க. சேஃப்டி தான் முக்கியம். ஸோ எல்லா சேஃப்டி கியர்ஸும் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் ரைட்டில் வர்றது தான் வந்து அப்டா மார்க்கெட். அதோட என்ட்ரன்ஸ் தான் அதில் இருக்குது. அந்த ரைட் சைடில் தெரியாது கிளியராக, ஆப்போசிட்டில் வந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தாண்டி நம்ம இப்போது 4-வே லைன் மேலே கிராஸ் ஆகும். அது வேலை நடந்துகிட்ருக்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி இதையும் தாண்டி நாகர்கோவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா அப்டா மார்க்கெட்டான சொன்னால் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி பிடிக்கிற ஹைவேல பைபாஸ் வேல ஏறிட்டோம். ஸோ இனிமேல் டோல் முடிஞ்ச அப்புறம் டோலில் ஒரு ஸ்டாப்பிங், அங்கேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். மற்ற பைக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டில் போகிறாங்க. கொஞ்சம் பேர் 2-3 பைக் வந்து பின்னாடி வருது. காரெல்லாம் இனிமேல் தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். இந்த ரைடு வந்து ஆக்சுவலி கேகே ரைடர்ஸ் டீம் வந்து எனக்கு சொன்னாங்க. ஆகாஷ் வந்து அட்மின் ஆகாஷ் வந்து சொன்னார், இப்படி கொஞ்சம் பேராக சேர்ந்து கொடைக்கானல் ரைடு ஒன்று பிளான் பண்ணுறோம், வரீங்களான்னு. அப்போ எங்கள் டீம் மெம்பர்ஸ்ட்டு கேட்டப்போ நிறைய பேர் வில்லிங் இல்லாட்டி அவங்களுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் ரெடின்னு சொன்னார். ஸோ அவர் தான் நம்ம மீட் பண்ணோம், ஆஸ்ட்ரோ பைலட். அவரும் அவரோட பிரதருமா சேர்ந்து வந்தாங்க. நான் வந்து சோலோவாக வரேன்னு சொல்லி நாங்கள் 2 பைக்கு 310 ரைடர்ஸ்லேருந்து நாங்கள் 2 பைக் மட்டும்தான் ட்ரிப்புக்கு. மற்றபடி அவங்க கேகே ரைடர்ஸ்லேருந்து கொஞ்சம் பேர், அப்புறம் கொஞ்சம் பேர் காரில் வராங்க. ஸோ காரில் வரவங்க 2-3 பேர் சுவிட்ச் பண்ணுவாங்க பைக்கு, நைட்டு சுவிட்ச் பண்ணி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த பிளான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைடே, இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரைடே கிளம்புறோம். இப்போ ஒரு 6 o'clock ஆகிருக்கும். 6 o'clock ஆகுது. இப்போது டோல்கேட் பக்கத்தில் வந்துட்டோம். 6 o'clock ஈவினிங்.
சாட்டர்டே சண்டே திரும்ப கிளம்பிடுவோம். ஸோ ஒரு வழியாக டோல் வந்துட்டாங்க. இதுதான் நாகர்கோவில் டோல். இது தாண்டி ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு 5 மினிட்ஸ். அடுத்தபடியே உடனே ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காரணம் இங்கேருந்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட அழகு தெரியும். பார்த்தீங்களா, இதுதான் டோலோட பேக் சைட் வியூ. சன்செட் ஆக போகுது. 6:15 ஆயிடுச்சு. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஃபுல் அழகுமே தெரியும் இந்த ரோட்டில் போயாச்சுன்னா. 2 சைடும் இப்படி மலையும், இது பற்றி நம்ம பார்க்குறது வந்து லெஃப்ட் சைடில் ஆக்சுவலி வெஸ்டர்ன் கட்ஸோட மலைகள் இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம்.
கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த ரோடு வந்து கிடையாது. நாகர்கோவில்லேருந்து நார்மல் ஹைவே வழியா NH-47 ஹைவே வழியாக தான் நம்ம போனோம். NH-66 வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. இது வழி போகும்போது ஃபுல்லாக ரைட் சைடில் அந்த மலை ஏரியா ஃபுல்லாக தெரியும். செம்ம வியூவாக இருக்கும், நல்ல சீனிக் வியூ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஆல்மோஸ்ட் அந்த காவல் கிணறு பக்கம் வந்துட்டோம். இந்த ரோடு வந்து 66 வந்து அந்த கன்னியாகுமரி டு திருநெல்வேலி போகிற ரோட்டில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து திருநெல்வேலி ரோட்டில் கிளம்பிட வேண்டியதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.